ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் தோட்டத்திலே ஒரு 100 பேருக்கு குக் பண்ண போகிறோம். அது யாருன்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தமாக குக் பண்ணுறதுக்கு ஒரு 18 கிலோ சிக்கன் வாங்கியிருந்தாங்க. நான் சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். நாங்கள் குக் பண்ண போகிறது உகாண்டாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. பொதுவாக ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஃபுட்டில் ஸ்பைஸ் ரொம்ப சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணுறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 ஆஃப்ரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. முதல்ல சிக்கனை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அதை மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிடலாம். பக்கத்துலேயே தான் எங்கள் கார்டன் இருக்குது. ஸ்ப்ரிங் ஆனியன் குட்டி அழகாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இவங்க தான் இந்த 100 பேருக்கு வந்து ஃபுட் செய்கிறதுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்ரிக்கா ஈக்வேட்டர் கிட்ட இருக்கனால எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னே தெரியாது. நைட்டும் ரொம்ப மழை பெஞ்சுது. ஸோ நாங்கள் காலையில் கார் ஷெட்குள்ளே குக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். You're going to set fire, huh? Okay. You know how to set it? Huh? Do you know how to make it? Cook, huh? This one. Do you know how to make fire? No, I don't know. Fire, I don't know. I can cook, but I don't know to make fire. இவங்க உகாண்டாவில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே செக்யூரிட்டி தரவங்க. அன்னைக்கு கட்டையெல்லாம் வச்சு அடுப்பு எரிய வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் முதல்ல செய்ய போகிற ரெசிபியோட பேர் பிலாவ். இது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு லோக்கல் ஃபுட் தான். நம்ம ஊரில் எப்படி எல்லாருமே பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களோ, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த பிலாவை ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன், மட்டன், பீஃப் அந்த மாதிரி எது வேணால் இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பிளெயினாக தான் செய்ய போகிறோம். முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணி கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டாங்க. நான் என் லைஃப்பில் 100 பேருக்குலாம் குக் பண்ணதே கிடையாது. பட் இவங்க பண்ணுறத பார்த்து நான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். பட் இங்குள்ள மக்களுக்கெல்லாம் குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க ஸ்பைஸ்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்பைஸ் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இவங்க அரிசியை வாஷ் பண்ணாமல் சலிச்சிட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ சலிக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் சமைக்கிற பாத்திரம் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருந்தது. பட் அரிசி பார்த்திங்கன்னா 18 கிலோ இருந்தது. கண்டிப்பாக ஒரே பாத்திரத்தில் 18 கிலோ அரிசி போட்டு குக் பண்ண முடியாது. அதனால் 2 பாத்திரத்தில் பிலாவ் செஞ்சிடலாம்னு அரிசியை அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். You cook. But I don't know how to prepare your food. But it's okay. Now you're learning. Actually, we had spice. Now you're learning. She is helping us today for cooking. Pilau, we are making pilau today. When you side it, then you put. ஆனியன் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அதில் தக்காளி ஆட் பண்ணுறாங்க. எனக்கு உங்கள் ஃபுட்லாம் செய்ய தெரியாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு பரவாயில்ல, கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் ரைஸ் ஆட் பண்ணி மூடி வச்சிடுறாங்க. முதல் டபரால் நாங்கள் செஞ்சுருந்த பிலாவ் 80% குக் ஆகிடுச்சு. இன்னும் 20% குக் ஆகிறதுக்கு தண்ணி கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் அதில் ஆட் பண்ணிட்டாங்க. நான் சிக்கன் மசாலா செய்கிறதுக்காக நான் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே வாழை இலைலாம் வச்சு மூடி கொஞ்ச நேரம் தம்மில் போட்டுட்டாங்க. நம்ம வாழை இலை வச்சு மூடும் போது அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் செய்ய போகிற சிக்கன் ரெசிப்பியில் மசாலாஸ்லாம் பெருசாக எதுவும் ஆட் பண்ணாமல் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரு சிக்கன் சூப் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு செட் பிலாவ் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு டபரால் அடுத்த செட் செஞ்சிட்டு இருக்காங்க. இதில் ஆயில் ஊற்றி ஆனியன், டொமேட்டோஸ், கரம் மசாலா, லைட்டாக பிலாவ் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி நம்ம ஊரில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோமோ இங்கே லோக்கல் ஷாப்ஸில் பிலாவ் மசாலா கிடைக்குது. அதை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி சூடானதும் ரைஸையும்
ஆட் பண்ணிடுறாங்க. இது நம்ம முதல்ல செஞ்சு வச்சு தம் போட்ட பிலாவ். அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருந்தது. ரைஸ் நல்லா குக் ஆனதும் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கலான்னு திருப்பி தம்லே போட்டு இதை மூடி வச்சுட்டோம். இப்போது ரெண்டாவது செட் புலாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் முதல்ல செஞ்ச பாத்திரத்தில் 10 கிலோ ரைஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ரெண்டாவதாக செஞ்ச பாத்திரத்தில் 8 கிலோ ரைஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ மொத்தமாக சேர்த்து 18 கிலோ ரைஸும் ஆட் பண்ணி புலாவ் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸையுமே இலெல்லாம் வச்சு மூடி தம்மில் கொஞ்சம் நேரம் போட்டுடலாம். நம்ம பாத்திரத்தை தம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது அடியில் நெருப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நெருப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ரைஸ் பர்ன் ஆகிடும். இந்த கட்டையிலேருந்து லைட்டாக புகை வருது பார்த்தீங்களா, இந்த ஹீட்லேயே ரைஸ் வந்து இருந்தால் போதும். நெருப்பு மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் நான் இப்போ செய்யும் போது தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டில் கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறதை விட இந்த மாதிரி விறகடுப்பில் செஞ்சு சாப்பிடும்போது ஃபுட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு நம்ம ஃபயர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இதில் குக் பண்ணிடலாம். பட் எனக்கு இதில் சமைக்கும் போது நெருப்பை எப்படி குறைக்கிறது கூட்டுறதுன்றது தெரியாமல் தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இப்போ அடுத்ததாக சிக்கன் சூப் செய்கிறதுக்கு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்படி ஜாலியாக வெளியே எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணும்போது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி. இந்த கம்பெனியில் தான் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனிக்குள்ளே தான் வீடுமே இருக்குது. சுற்றி பெரிய கார்டனுமே இருக்குது. எங்கள் கார்டன் டூர் பற்றி நான் நிறைய ஷார்ட்ஸ் அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பாத்திரம் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஆயில் கூட நான் வந்து கரம் மசாலாஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமும் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே 5 பெரிய சைஸ் ஆனியன், காரத்துக்கு பச்சை மிளகாய்க்கு ஆல்டர்னேட்டிவாக நான் 2 கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணணும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நான் 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் நான் சேர்த்துருக்கேன். பட் என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடரை விட குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது காரம் நமக்கு அவ்வளோவா இருக்காது. கொஞ்சமாக ஸ்பைஸியாக இருந்தால் சிக்கன் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு பிலாவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காரம் எதுவுமே ஆட் பண்ணல. அதனால் இதில் மட்டும் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இதை மூடி வச்சு வேக விடலாம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதான் தண்ணி நிறையா ஆட் பண்ண வேணாம். நான் சூப் செய்கிறனால தண்ணி கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைம்லேயே சால்ட்டும் நான் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி சிக்கனை நல்லா கிண்டி விட்டுட்டோம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் சிக்கன் சூப் ரெடி ஆகிடும். டைம் இப்போ கரெக்டாக 1:30 இருக்கும். இப்போ நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பிலாவை காரில் ஏற்றி வச்சுட்டோம். சிக்கன் சூப் ரெடி ஆனதும் இதை நாங்கள் காரில் ஏற்றிட்டு கிளம்ப போகிறோம். இதை நாங்கள் எங்கே எடுத்துகிட்டு போகிறோம், யாருக்கு இதை சர்வ் பண்ண போகிறோன்றதை கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. எங்களுக்கு குக்கிங் ஹெல்ப் பண்ணியிருந்த 2 பேர் எங்கள் கூட வரல. அதனால் சாப்பாடு அவங்களுக்கு பிளேட்டில் கொஞ்சமாக போட்டு கொடுத்துட்டோம். டைம் கரெக்டாக 1:45 இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் நாங்கள் ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ண போகிறோம். ஆஃப்ரிக்காவில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, நோட் புக்ஸ் வாங்கி தரது, இப்படி நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரேயர் சாங் பாடி முடிச்சதும் ஃபுட் எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்க நிறைய பேர் இருந்தனால எல்லாரும் நிற்க வைக்காம ஒரே இடத்துல உட்கார சொல்லிட்டு 2 பேரை மட்டும் ஃபுட்டை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டோம்.
நம்ம ஊர்லலாம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஊட்டி விடுவாங்க. பட் இங்கே சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீட்டாக உட்கார வச்சு ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டா அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க. குழந்தைங்க எல்லாம் ஒரு சைடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பெரியவங்களாம் இன்னொரு சைடு உட்காந்துருந்தாங்க. நான் இங்கே ரசித்து பார்த்த இன்னொரு விஷயம், இங்கே பெரியவங்க கூட குழந்தைங்களாக மாறி நல்லா ஜாலியாக கிளாப் பண்ணிகிட்டே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி குழந்தைங்க தான் என்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா நான் இங்கே அவங்க சாப்பாடை எடுத்துப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அதை அன்றைக்கி உண்மையிலே என் கண்ணால் பார்த்தேன். இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே சோடா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் எங்கள் சைட்லேருந்து எல்லாருக்குமே சோடா வாங்கி தரதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் கிடைக்காத சந்தோஷம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது கிடைக்கும் நமக்கு. அதை நான் உணர்ந்திருக்கேன். அதனால் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடைச்சா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ சர்ச்சிலேருந்து வெளியே வந்துட்டோம். பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லாம் ஜாலியாக வெளியே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப்ரிக்கன் குழந்தைங்க ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயம் தான் டான்ஸ். ஏன்னா சின்ன குழந்தைங்க கூட அவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்த சின்ன குழந்தைங்க பண்ணுற ஹிப் மூமெண்ட்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. எனக்கு குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ண வந்திருந்த கொஞ்சம் பேர்கிட்ட நான் தேங்க் பண்ணிட்டு போகலான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாய். You are not telling me this one? No, I'm telling just bye. It's okay. அங்கே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் என்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.